இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் விஜயும் காவேரியும் அப்பாடா ஒரு வாரம் முழுக்க கிட்டத்தட்ட தனியாக அந்த கொடைக்கானல் வீட்டில் இருக்க மாதிரி எபிசோட்ஸ் காமிக்கிறது நல்லாவே தான் இருக்குது பார்க்குறதுக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சமைச்சு போடுறது, ஒன்றா வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறம் வம்புழுத்துக்கிறது, தூங்குறதுக்கு பெரிய ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பேய் கதைகள்லாம் சொல்லி பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் ரெண்டு பேத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நட்பை தாண்டி ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதை சொல்கிறதுக்கு நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ரெண்டு விஷயங்கள் தடுக்குது. ஒன்று இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிவினை தான் காவேரிக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் விஜய்க்கு அது மாறவே இல்லை. அவங்க காதலர்களை பிரித்து நம்ம ஒன்றா சேர்ந்துட்டோம். ஏன்னா நிவினுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினச்சி தான் காவேரி நம்மளுக்கு கூட இந்த கான்ட்ராக்டே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ நிவின் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் முறை சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சல் வர மாதிரி வேலைகளை யார் செய்கிறாங்கன்னா யமுனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யமுனா அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த அஜய் அண்டு இவங்களுடைய ராகினியுடைய திருமணத்தை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை. பல தடவை நிவின் அவங்கள நம்பி கால் பண்ணி குமரனை நான் பேச சொல்லுன்னு இருக்காரு. ஆனால் என்ன பயம் அப்படின்னா அவருக்கு அங்கே போனோன்னா காவேரியோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, காவேரியின் முன்னாள் காதலன் எதுக்கு இந்த வீட்டுக்கு வராரு அப்படின்னு பிரச்சனைகள் வந்துடும் பயப்படுறாரு. யமுனா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு குமரனுடைய ஃபோன் உடஞ்சதை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பிரச்சனைகள்லாம் இன்னும் பெருசாக்கி விட்டுருக்காங்க. இதில் குமரன் வேறு என்ன ஆக போகுது அப்படின்னா கொடைக்கானலுக்கு கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இவர் கொடைக்கானலுக்கு கிளம்ப அந்த சமயத்தில் நிவின் கோயிலில் இருந்து கடவுளே இவர் கொடைக்கானலில் இருக்காரு. அப்போ யமுனா நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அப்போ இந்த கல்யாணம் நடந்துரும் போலன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தி பசுபதியுடைய முகத்தில் திருப்பி கரிய பூசணும். அதே மாதிரி ராகினி அஜய் கல்யாணமாகி காவேரிக்கு ஒரு பிரச்சனையாக இவங்க ஒரு அமைகிறத தடுத்து நிறுத்தணும். அப்படின்னா அஜய் இந்த பொண்ணை ரெடி ஆகிறதுக்கு ஒரு ரூமில் போய் ரெடி ஆகிறதுக்கு அனுப்ப அந்த சமயத்தில் அவர் அங்கே போய் கதவை தட்டி ராகினி என்ன மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரெடி ஆகிட்டியா, என்ன அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவியா, அவ்வளோதான் என் மேலே இருக்க காதலா, அப்போ இவ்வளோ ஈஸியாக நீ மாறிடுவே அப்படின்னா நான் என்ன நினச்சேன், எனக்கு நீ மாறினதுக்கு பிறகு இன்னொருத்தன் கூட நீ மனமேடையில் உட்கார போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் மனசு தாங்கவே இல்லை, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அவருக்கு இப்போ எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்புறமா யார் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அதுக்குள்ளார அங்கே அந்த தாத்தாவுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்குவார்னு தோணுது. ஆக்சுவலாக ராகினிகிட்ட விட்டிங்க அப்படின்னா ராகினி உடனடியாக ஒத்துக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் இப்போ அவங்க இது காவேரி கடையில் இருக்க பிரச்சனைக்காக தான் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நிவினை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிவின் சொல்கிறதையும் கேட்காம அஜயை கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டில் எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த கல்யாணம் நின்றுடும் நினைக்கிறீங்களா, இல்லை அஜய் அண்ட் ராகினி கல்யாணம் நடந்துடும் நினைக்கிறீங்களாங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.